வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா இந்த சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்கத்தா கிரைம் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கிறது, இப்போது சிபி அதிகாரிகள் எந்த அளவுக்கு சம்பவங்களை, ஷாக்கிங் விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. கல்கத்தா கிரைம் ஸ்டோரி ஆரம்பத்திலே நம்ம வீடியோவை நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம்னா, இந்த கொலை திட்டமிட்ட கொலை, சதி. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது சம்பவத்தை கண்டுபிடித்த ஒரு முறையில் தான் இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இது பாலியல் பலாத்காரம், வன்முறைகள் மட்டுமல்ல, ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை என்றும் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்தால் அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இன்று சிபிஐ அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்றால், இந்த கேஸில் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த கேஸ் நம் நாடை விசித்திரமாக கொண்டு வருமா, நம் நாட்டில் பல தூய்மையான சக்திகளை கொண்டு சேர்க்குமா, அப்படி என்று இந்த கேஸ் நீண்டிக் கொண்டே போகிறது. இந்த கேஸில் பல பல உண்மைகளும் பல பல வன்மையான கொடுமைகளும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது, வரும் என்பதை நம் நீதிபதிகளும் சிபி அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் இது போன்ற விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேஸ் இப்ப முடியாது, எப்ப முடியும் என்று சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஷாக்கிங் விஷயங்கள் இந்த கேஸில் எழும்பிக் கொண்டே வருகிறது. பூகம்பம் எப்படி வரும், அப்படித்தான் இந்த கேஸில் பல சம்பவங்கள் வெளிவருகிறது. இன்னைக்கு இந்த கேஸ் மூலமாக இதுவரைக்கும் விசாரித்த முறையில் பார்த்தால் சந்தீப் கோஸுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள். என்னென்றால் அந்த அளவுக்கு இவர் அங்கே செயல்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஸுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அந்த சஸ்பென்ஸ் கில்லர் யார், அதுதான் இப்போது சஸ்பென்ஸாக இருக்கிறது. அது நமக்கு போக போக தெரிந்திடும். அதுவரைக்கும் மக்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். இந்த சஸ்பென்ஸ் கில்லர் யார் நமக்கு சொன்னதுதான். பெரிய பெரிய கைவசம், பெரிய பெரிய கில்லர்கள், பெரிய பெரிய தலைகள் வந்து இதில் சாய்ந்தானதனால்தான் அவ்வளோ சுலபமாக ஒரு ஏழ்மையான ஒரு டாக்டர், 31 வயது மாணவி என்ற பயிற்சி டாக்டரை கொன்ற விதங்களும் நமக்கு கண்களை கலங்க வைக்கும் விதமாக இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது இந்த கல்கத்தா கிரைம் ஸ்டோரியான கதை. இந்த கிரைம் ஸ்டோரி இன்னைக்கு எந்த அளவுக்கு உண்மையை திகைக்க போகிறது என்பதற்கான விளக்கங்களை போக போக நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு ஆரம்பத்தில் நமக்கு சஞ்சய் ராய், இப்போ அதுக்கப்புறம் சந்தீப் கோஸ், அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி, இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த கில்லர்களின் எண்ணி. இந்த கில்லர்கள் அங்கே என்ன செய்திருக்கிறார்கள், பல விஷயங்களை அங்க மாற்று கருத்தாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்டில் இந்த விஷயத்தில் இந்த பெண்மணிக்கு கிடைச்ச ஒரு மரணத்தின் விஷயமாக பார்க்கும்போது அங்கே சில டேப்லெட்டுகள், அதாவது மெடிசின்களை தவறான முறையில் உருவாக்கப்பட்டதை இந்த பெண் முதல் முறையாக எதிர்த்து போராடி இருக்கிறார். அதை சொன்னதும் அவர் கல்லூரி முதல்வர் அதை கண்டுக்கவில்லை. மீண்டும் அதை மேல் இடத்துக்கு கொண்டு சென்றதால் அது விபரீதம் வினையாக மாறும் என்று அந்த பெண் டாக்டர் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த கேஸை நடத்தி கொண்டே வருகிறார்கள். அதனால்தான் இந்த பெண்மனுக்கு அந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை கூட அந்த செமினரில் தான் நடந்ததா என்ற சந்தேகங்களும் இப்போது எழுகிறது. எங்கேயோ சென்று அவரை கொலை செய்துவிட்டு செமினரில் கொண்டு தூக்கி போட்டிருக்கிறார்கள் என்ற கேஸை திசை திருப்புவதற்கான பல ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் முன்வைக்கிறார்கள். இந்த கேஸ் எதுவரைக்கும் செல்லுமோ தெரியவில்லை. ஆனால் நல்ல ஒரு தீர்ப்பை கொண்டு வரும் என்று ஒரு சில நம்பிக்கைகள் எழுகிறது. இன்னைக்கு நடந்து வெளியிட்டிருக்க இந்த சம்பவத்தின் விளைவான பல விஷயங்கள் நமக்கு சொல்ல காத்திருக்கும் போது இந்த கேஸ் நம் இந்திய நாட்டில் பல திருப்பங்களை உருவாக்குவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்மை விட்டு சென்ற அந்த மாணவியின் மரணம் நம் இந்திய உலகை, நம் இந்திய பல அநீதி வக்கிரங்களையும் வன்மையான கொடுமைகளையும் திசை திருப்பும் ஒரு விதமாக மாறுமா? நம் நாட்டுக்கு சட்ட ரீதிகள் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு தூண்டுதலாக இந்த உயிர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறதா என்று பார்க்கும்போது ஒரு புனிதத்தில் பிறந்த ஒரு சிகரம் என்றுதான் சொல்ல முடியும். இதற்காக அந்த பெண்மணி உயிர் விட்டாள் என்று தெரிந்தால் அதுதான் இந்திய நாட்டுக்கு ஒரு தியாகம் என்று நமக்கு சொல்ல நன்றாக வாய் எழும்புகிறது. இப்பேற்பட்ட புனிதமான மரணமாக நமக்கு இதை
எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த மரணத்தின் வாயிலாக பல உண்மைகள் நமக்கு தோண்டப்படுகிறது. பல விசித்திரமான சில விஷயங்கள் வெளிக்கொண்டு வருகிறது. எதுவும் செய்யாத, நேருக்கு நேர் செய்யாத, மறைமுகமாக செய்தவர்களுக்கும் குற்றம் இருக்கிறது. அவர்களுக்கு தூக்கு தண்டனை உறுதியாக கொடுக்க இந்த சட்டம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நீதிபதிகள் வாயால் சொல்லியிருக்கிறார்கள். சிபி அதிகாரங்களும் பல விஷயங்களை முன்வைக்கிறது. இந்த கேசு எங்க வரப்போகிறது? பல திட்டமிட்ட சதியாக வளர்ந்து வருகிறது. இதை நம் நாட்டில் அன்றாடங்களாக பார்க்கிறோம். இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். கல்கத்தா கேசு அந்த அளவுக்கு விசித்திரமான ஒரு விஷயத்தை தேடி செல்கிறதப்பா. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நமக்கு பார்க்கும்போது படும் துயரமாக இருக்கிறது. இந்த கேசு என்னைக்கு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்